ஹலோ மக்களே, நண்பா வெல்கம் டு ஜிஸ்டாக், வெல்கம் டு அனதர் வீடியோ. தளபதி சிஎம் ஆனபோது கூட இவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்காங்க மாட்டாங்க போல இருக்கு. ஆனால் நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இருந்து பல பேர் வந்து பயங்கர சந்தோஷமாக இருக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அருண் ஐபிஎஸ் அப்படின்ற அந்த நபரை வந்து பணியிடை மாற்றம் செஞ்சது. அவ்வளோ கொலைகாண்டிலேயாப்பா இருக்கிறீங்க அவர் மேலே அப்படின்ற மாதிரி தான் நமக்கெல்லாம் கேட்குற மாதிரி இருக்குது. ஆனால் அவர் பண்ண விஷயங்கள்லாம் பார்த்தா கொலைகாண்டு தான் ஆகுது. பட் இப்போ அவரை மாற்றிருக்கிறது சரியான விஷயமா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழக அரசியல் களத்தில தலைவர் தன்னுடைய இடத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு ஒரு சில நுணுக்கமான விஷயங்கள செஞ்சுட்ருக்காரு. அது ஒருத்தருக்கு மிகப்பெரிய பேக் ஃபயர் ஆயிட்டிருக்கு. அது கரெக்ட் தான், இல்லையா அப்படின்றத நீங்க கமெண்ட்ஸில போடுங்க. 3வது இந்த பிரைவேட்டைசேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. இத வந்து தவறான ஒரு புரிதலோட மக்கள்ட்ட வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அந்த நபர் யாரு? இது சரியா? அப்படின்றதை அவங்கள்ட்ட நம்ம கேட்க போறோம். என்னோட சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பண்ண பசங்க ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை போட்டு போங்க. அப்புறம் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பு, ஃபேஸ்புக் பேஜ் இதெல்லாம் சேரணும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி தாவேகா வந்து 108 இடத்தோட மெஜாரிட்டி பிடிச்சி ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கிச்சு. தலைவர் ஒரு இடத்த ரிசைன் பண்ணதுக்கப்புறம் 107 ஆகி போச்சு. அப்புறம் வேறு வழி இல்லாமல் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு, அப்புறம் ஐயுஎம்எல், விடுதலை சிறுத்தைகள் இவங்க எல்லாரோட தயவில் இன்றைக்கி நம்ம ஆட்சி அமைச்சிக்கிட்டு இருக்கோம். இதில் மிகப்பெரிய தலைவலியாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, திருமாவளவன் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், உங்கள் மனசுலையும் இருக்குது. ஸோ இதை வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் நம்ம வந்து ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு திருமாவளவன் அப்படின்றவருடைய பேச்சு தான் அடிபட்டுச்சு அருண் ஐபிஎஸ் அப்படின்றவரை லஞ்ச ஒழிப்புத்துறையில் போடும்போது. பல பேர் சவுக்கு சங்கர்லேருந்து, அப்புறம் இந்த வரதராஜன் ஒருத்தர் இருக்கார்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து பேசுவார் அவரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா யூடியூபர்ஸ் வந்து இது சரியான முடிவு இல்லை, இது ரொம்ப தவறான முடிவு, இதை போய் போட்டோம்னா எப்படி வந்து அவர் வந்து திமுக காரங்க மேலே ஆக்ஷன் எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லும்போது நம்மலாம் என்ன பண்ணோம்னா, இல்லை தலைவர் ஏதாவது செஞ்சார்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்கும், தெரியாமையாக போடுவார், தெரிஞ்சு தான் போடுறாரு, ஏன்னா இவர் போடுறது மூலிமா அருண் ஐபிஎஸ் அந்த ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக கருதி கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் எடுப்பார் அப்படின்ற மாதிரி நம்ம சப்பக்கட்டு கட்டினோம், சப்போர்ட்டும் பண்ணோம். பட் அது நடந்துச்சான்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில நேரங்களில் அது நடக்கிற மாதிரி விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுதான் இந்த ஈவா வேலு அவர் வீட்டுக்கு ரைடு போனதாக இருக்கட்டும், அப்புறம் செந்தில் பாலாஜி வீட்டு அவங்க தம்பியை தேடி ரைடு போனதாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்கப்பட்டுச்சு. ரைடு போய் ஈவா வேலுடைய லஞ்சம் என்ன ஏது பண்ணியிருக்காரு, ஊழல்லாம் பண்ணியிருக்காரு, ரோடே போடாமல் 1.5 கோடி ரூபா வந்து காசு அடித்ததெல்லாம் வந்து கண்டுபிடிச்சனால அடுத்த நாளே இவர் என்ன பண்ணிட்டார், சிங்கப்பூர் ஓடி போயிட்டார். யார்? ஈவா வேலு. ஆக்சுவலி அப்போ இதை சிங்கப்பூர் போக முடியாமல் தடுத்துருக்க வேண்டியது யாருன்னு பார்த்தீங்கன்னா அருண் ஐபிஎஸ் தான். பட் அவர் அதை செஞ்சாரான்னு கேட்டிங்கன்னா செய்யலை. ஸோ இந்த இடத்துல ஒரு இடத்துல அவர் தன்னுடைய வாய்ப்பை வந்து தவற விட்டாப்புல. 2வது செந்தில் பாலாஜி மேலே பல வழக்குகள் இருந்தாலும் ரீசண்டாக வந்து இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மாட்டினது யார் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குதிரை பேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கும் அந்த வேலையில் ஈடுபட்டு மாட்டிக்கிட்டாப்புல. இளையராஜா அப்படின்றவர் தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணார், தமிழக வெட்டி காலத்தை சார்ந்து. அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதை வந்து ப்ரூஃபோட போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. எவ்வளோ பணம் இன்வால்வ் ஆகிருக்கு, எத்தனை வாட்டி ஹோட்டலில் மீட்டிங் போட்டிருக்காங்க, ஒரு எம்எல்ஏக்கு வந்து 35 கோடி ரூபா கொடுத்து விலைக்கு வாங்குறதுக்கான எல்லா வேலையும் வந்து நடந்துகிட்ருக்கு அப்படின்றது தெரிஞ்சு அவரை வந்து விசாரணைக்கு ஆஜர் பண்ண சொல்லி கேட்டால் அவர் ஆஜராகவே இல்லை. அதுக்கப்புறம் ஆள் தலைமறைவாக இருந்தாப்புல. அவர் தலைமறைவாக இருந்ததே பெருமையாக பேசுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராஜா அப்படின்ற ஒரு இத்து போன ஈத்தரை. நாங்கள்லாம் வந்து ஜெயிலுக்கு போகிறது வந்து எங்களுக்கு பெரிய என்னது புதுசு இல்லை, நாங்கள் இப்போ ஜெயிலு வந்து எங்களுக்கு வந்து அடுத்த வீடு மாதிரிலாம் பயங்கரமாக டைலாக் விட்டு தலைவரை வந்து இஷ்டத்துக்கு முதல்வர் இன்னைக்கு இருக்க முதல்வர் இஷ்டத்துக்கு அசிங்கமாக பேசினாருன்னா வச்சுக்கோங்களேன். இவ்வளவும் பேசிட்டு ஓடின ஆளுக்கு இது எங்கள் உரிமை அப்படின்னு சொல்லி ஒரு சப்பக்கட்டு கட்டினா பாருங்க அந்த ஆள். அங்கே தான் இருக்கு. ஓடி போய் தலைமறைவாக இருக்கிறது என்னையா உரிமை? அதாவது உன்னை வந்து விசாரணை தான் கூப்பிட்டாங்க. யார்? செந்தில் பாலாஜி விசாரணை கூப்பிட்டாங்க. தவறே இல்லைன்னா நீ வந்து விசாரணை அட்டன் பண்ணிருக்கணும்ல. உன் மேலே தவறு இல்லைன்னா. அப்போ உன் மேலே தவறு இருக்குன்றனால தான் ஓடினேன். விசாரணை முடிஞ்சு அப்படியே நம்ம அள்ளிட்டு போயிடுவாங்கன்னு. அப்புறம் என்ன பெரும் மசரு, இது எங்களோட உரிமைன்னு சொல்லிக்கிற, முன் ஜாமீன் வாங்குறது உங்கள் உரிமை. சரி, ஜாமீன் வாங்கினீங்க, ஜாமீன் கேட்டீங்க, ஜாமீன் கொடுத்தாங்க. இப்போயாவது செந்தில் பாலாஜி வந்து கோர்ட்டில் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கையெழுத்து போட்டாரான்னு கேட்டேன், இல்லை. ஸோ இப்போ அவரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியை வந்து தமிழக அரசு எடுத்துக்கிட்டு இருக்கு. அதற்கு வந்து கோர்ட்டை நோக்கி போகுது. ஸோ இந்த நேரத்தில் தான் அருண் ஐபிஎஸ்ஸை மாற்றிருக்காங்க. ஏன் அருண் ஐபிஎஸ்ஸை மாற்றுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஈவா வேலு திரும்பவும் லுக் அவுட் நோட்டீஸை வந்து தடை வாங்கிட்டார். எங்கள் கோர்ட்டில் இருந்து
ஆனால் அந்த லுக் அவுட் நோட்டீஸுக்கு திருப்பி போடணும்னு சொல்லிட்டு நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கோம். அப்போ இங்கே அருண் போன்றவர்கள் என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு உதவுறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த இன்றைக்கி முதல்வர் அவர்கள் ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கிட்டார். அருண் தான் இங்கேருந்து ஈவா வேலு எஸ்கேப் ஆனதுக்காக இருக்கட்டும், இப்போ வரைக்கும் செந்தில் பாலாஜி தலைமறைவாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் காரணம் அருண் அப்படின்ற அந்த நபர் அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்றைக்கி கிளியராக புரிஞ்சுக்கிட்டனால ரொம்ப இமீடியட்டாக ஒரு ஆக்ஷன் எடுத்து அருணை தூக்கி இந்த எப்படி சொல்கிறது ட்ரைனிங் அகாடமியில் போட்டாப்புல. அங்கே நீங்கள் போய் பார்த்துக்கங்கன்னு. ஏன்னா போலீஸ் ட்ரைனிங் நடக்கிற இடத்துல அருண் மாதிரி ஆட்களை போட்டால் அவர் எப்படி ட்ரெயின் பண்ணுவார் அவங்கள அப்படின்ற கேள்வி நமக்குள்ளே வருது. ஸோ அதனால் இவரை வந்து எப்படி சொல்கிறதுன்னா அந்த தண்ணிலா காடு அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி எங்கேயாவது இடத்துல தூக்கி போட்டு செஞ்சிங்கன்னா மற்ற போலீஸ்காரர்களுக்கு அப்போ ஒரு பயம் வரும். ஓகே ஐயே அப்போ நம்ம வந்து ஒழுங்காக வேலை செய்யலைன்னா நமக்கு இதுதான் நிலைமை அப்படின்ற ஒரு பயம் வரும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இவர் இந்த முடிவை எடுத்திருக்காருல, இந்த முடிவை எடுத்தவரையே பின்விளைவுகள் என்ன வரும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, திருமாவளவன் ஆல்ரெடி இந்த பக்கம் அந்த பக்கம் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க. திடீர்னு திமுக திட்டாரு, திடீர்னு இங்கே தாவேகா வந்து எப்படி சொல்ற தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்ணாத மாதிரி இல்லை தாவேகாவோட ஏதாவது விஷயங்களை வந்து குறை சொல்லுவார். அப்புறம் திடீர்னு வந்து திமுகவும் தாவேகாவும் ஒன்றா சேர்ந்து பிஜேபி எதிர்க்க வேண்டியதானே அப்படின்னு பேசுவார். இப்படி மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி தன்னுடைய விசுவாசத்தை வந்து திமுகவுக்கு தான் இருக்குது அப்படின்றத ஒரு மேடையில் காட்டுறாரு. இப்போ தலைவர் வந்து அருண் ஐபிஎஸை வந்து எடுத்து மாற்றிட்டார். ஆனால் இப்போ இதோடைய பின்விளைவுகள் அழுத்தங்கள் எங்கேருந்து வரும் தெரியுமா? திருமாவளவன்ட்டு தான் வரும். அவர் வச்சிருக்க அந்த 2 சீட்டை வச்சுக்கிட்டு தமிழக வெற்றி கழகத்தை படுத்துகிற பாடு இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இது தலைவர் அவர்கள் ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கிட்டார். திருமாவளவன் அவர்கள் உள்ளே வர்றதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜுனா பிரதர் தான். அவர்னால தான் வந்து திருமாவளவன் உள்ளே வந்துட்டார். பட் ஒரு அளவுக்கு மேலே ஆடுனா அது வந்து சரி வராது அப்படின்றத இன்றைக்கி புரிஞ்சுக்கிட்டாரு. அதற்கான வேலை தான், அதற்கான முதல் அடி தான் அருண் ஐபிஎஸ் எடுத்து மாற்றுறது. ஏன்னா ரீசன்ட் டேஸில் திருமாவளவனுடைய ஸ்பீச்சை நீங்கள் பார்த்துருப்பீங்க. திமுகவுக்கு ஆதரவாக தான் தன்னுடைய பேச்சு வந்து அதிகமாக வந்து அவர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு நேரத்தில் திமுக திட்டினாலும் இன்னொரு நேரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, பேனா சிலையை உடைக்கிறவன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து சந்தோஷமாக பேசி கொஞ்சம் கொலாவுறீங்க. இந்த திருமாவளவன் உங்களுக்கு வேண்டாத போயிட்டானா, நான் என்ன அவ்வளோ பெரிய துரோகத்தை அவங்களுக்கு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாப்புல. பேனா சிலையை உடைக்கிறேன்னு சொன்னவர் யார்? சீமான். சீமான் கூட இன்றைக்கி உதயநிதிலாம் உட்காந்து கொஞ்சம் கொலாவர சீன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ இங்கே திருமாவளவனுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு காண்டு. நம்ம இத்தனை வருஷமாக இங்கே இருந்தோமே, நம்ம வந்து நம்மளை வந்து அப்போ தூக்கி போட்டாங்களா அப்படின்ற மாதிரி. நீங்கள் தானே அங்கேருந்து விட்டுட்டு இங்கே வந்தீங்க. இங்கே வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் கொடுத்ததுக்கப்புறமா அதுக்கு விசுவாசமாக இருக்கணுமா, இல்லை நீங்கள் இன்னும் பழைய நட்பில் நீங்கள் விசுவாசமாக இருக்கணுமா? பழைய நட்பு வேணுமா நீங்கள் அங்கேயே இருந்திருக்கலாமே, நீங்கள் வந்து இங்கே சப்போர்ட்டே கொடுக்காம இருந்திருக்கலாமே, பேசாமல் ஆட்சியை அமைக்காமல் இருந்திருக்கலாமே, கவர்னர் ஆட்சி வந்திருக்கலாம், இல்லைன்னா திருப்பி எலெக்ஷன் வந்திருக்கலாம், என்னவோ வந்துட்டும் பார்த்துருக்கலாம். பட் அதை நீங்கள் செய்யலை. ஆனால் அதை செய்யாமல் இந்த 2 சீட்டுக்காக நீங்கள் எந்த அளவுக்கு அழுத்தங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது வெளி உலக மக்களுக்கு தெரியாது. ஆனால் பாலிடிக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அப்படின்றத வந்து திருமாவளவன் அவர்கள் மறந்துட்டார். ஸோ அதனால தான் இப்போ என்ன பண்ணுறாருன்னா தலைவர் ரொம்ப ஸ்மார்ட்டாக அன்புமணிக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக போகிறார். நீங்கள் நிறைய நோட் பண்ணி பார்த்துருப்பீங்க. அன்புமணி பார்த்தீங்கன்னா 1, 2 இடத்துல விஜய் அவர்களை பாராட்டி பேசியிருக்காரு. அங்கே 4 சீட்டு இருக்குது. ஒருவேளை திருமாவளவன் பிச்சுக்கிட்டே போனால் கூட பிரச்சனை கிடையாது, அன்புமணியை உள்ளே இழுத்துடலாம் அப்படின்ற ஒரு பாயிண்டில் இன்றைக்கி இருக்கிறாரு. அங்கே ஒரு அமைச்சர் கொடுத்தா போதும், அவங்க 4 சீட்டை வாங்கிட்டு அவங்க ஜம்முன்னு இருப்பாங்க. கம்முன்னு இருப்பார் அவர். பெருசாக வந்து நச நசன்னு செய்ய மாட்டார். ஆனால் இது நச 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 நசன்னு செஞ்சிட்ருக்காங்க. ஏன்னா இன்னும் கேட்டால் சிறுபான்மையினருக்கான நிறையா விஷயங்களை, நிறையா வேலைகளை வந்து திட்டங்களை வந்து தமிழக வெற்றிகளும் இந்த வாட்டி செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றத நிதர்சனமான உண்மை. இது பல பெரும்பான்மையான மக்களுக்கே இப்போ பல நேரத்தில் காண்டாகுது. எல்லாமே அவங்களுக்கு தான்ப்பா செய்கிறாரு, நமக்கு ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி மக்கள் மைண்டில் இன்றைக்கி வந்துருச்சு. ஸோ அந்த அளவுக்கான ஒரு சப்போர்ட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. பட் இருந்தும் இவங்க கொடுக்குற டார்ச்சரில் என்ன ஆகுதுன்னா, இவர் இதுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே இது நிலைக்குமா நிலைக்காதா அப்படின்ற ஒரு சூழ்நிலை போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் இந்த ஏடிஎம்கேலேருந்து வந்தவங்க எல்லாரையும் உள்ளே இழுத்தது, இன்க்ளூடிங் விஜயபாஸ்கர் வரைக்கும். ஸோ இதை மனசில் வச்சுக்கிட்டு தான் இவங்க என்ன பண்ணாங்க, இந்த குதிரை பேர அரசியலை ஸ்டார்ட் பண்ணாங்க. யார்? திமுககாரங்க குதிரை பேர அரசியலை ஸ்டார்ட் பண்ணி தமிழக வெற்றி கழகத்தோட எம்எல்ஏ வந்து வாங்கணும். இந்த தமிழக வெற்றி கழகத்தோட எம்எல்ஏ எத்தனை பேர் அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க? 5 பேர். ஒரு ஆளுக்கு 35 கோடி, 180 கோடி ரூபா டிரான்சாக்ஷன் நடந்திருக்கிறதா நடக்கவிருந்ததாக வந்து போலீஸ்காரங்க வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க. அப்போ 180 கோடினா கணக்கு பண்ணிங்க, ஆல்மோஸ்ட் ஒரு ஆளுக்கு 35 கோடினா 180 கோடி கிட்ட வந்துடுது. கரெக்டாக இல்லையா? இது எல்லாமே எங்கேருந்து நடந்துச்சு? சிங்கப்பூர்லேருந்து. ஈவா வேலை எதுக்கு ஓடினார் சிங்கப்பூருக்கு? வைத்தியம் பார்க்க ஓடினார். சிங்கப்பூருக்கு இதுக்கு தான் ஓடினார். ஏன்னா அவர் உடம்புல அவ்வளோ பிரச்சனை இருக்கான்.
இவ்வளோ பிரச்சனை வச்சுட்டு உன்னை யார் அரசியல் களத்தில் வந்து இருக்க சொன்னா அப்படின்னு தான் நம்ம நாக்க பிடிங்கிட்டு நான் கேட்கணும். இதில் வந்து கரெக்டாக அந்த திமுக இருந்த காலகட்டத்தில் மட்டும் ஒரு சிங்கப்பூர் போகல. ஏன்னா அப்போ வந்து மக்களுக்காக வேலை பார்த்தாராம். எப்படி ரோடே போடாமல் 3.5 கோடி ரூபா ஊழல் செஞ்சாலாம் மக்களுக்காக வேலை பார்த்தான்னு சொல்கிறாருன்னா நம்மளாம் எவ்வளோ பெரிய இழிச்சவாய்ங்களா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க மக்களே, நம்மளாம் அவ்வளோ பெரிய இழிச்சவாய்ங்க. ஸோ இந்த ஆள் அங்கே போய் இருந்து பல வேலைகள் செஞ்சுருக்காரு. இதை சிங்கப்பூர் அரசாங்கம் கண்டுபிடிச்சிருக்கு. சிங்கப்பூர் அரசாங்கன்றத விட சிங்கப்பூர் பத்திரிகை நபர்கள் கண்டுபிடிச்சு அதை சிங்கப்பூர் பத்திரிகையில் வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டிலுடைய குதிரை பேரத்துக்கு சிங்கப்பூர்லேருந்து இவங்க பிளான் பண்ணுறாங்க. அப்போ சிங்கப்பூருடைய பேர் கெட்டு போகுது. சிங்கப்பூர் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஹப்பா அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்பி சிங்கப்பூர் ஊடகத்தில் பேப்பரில் வந்தனால ஆகா இதுக்கு மேலே நம்ம அங்கே இருந்தோம்னா நம்மளை அங்கேயே லாக் பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து இங்கே எஸ்கேப் ஆகி வந்தது தான் ஈவேவாள். புரியுதுங்களா? ஸோ இதில் இங்கே வந்ததுக்கப்புறம் பெருமை பீத்தல் என்ன, நாங்கள் ஓடவில்லை ஒழியவில்லைன்னு. ஏன்னா அதுக்கு மேலே தானே கரூரில் தலைவர் வந்து வச்சு செஞ்சுருந்தாரு. ஓடு 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 ஓடுன்னு பாட்டில் செஞ்சுருந்தார்ல. உடனே இதை கொண்டாந்து இங்கே பேசி நாங்கள் அப்படிலாம் ஓடி ஒழிபவர்கள் இல்லை, நாங்கள் வந்து தைரியமானவர்கள், நாங்கள் எந்த காவல்துறைக்கும் அஞ்ச மாட்டோம், நாங்கள் வந்து ஜெயிலுக்கு போக வந்து தயங்க மாட்டோம்னு இஷ்டத்துக்கு வீராவேசம் பேசுறது. வீராவேசம் பேசுகிற ஆளுங்க என்னத்துக்கிட்ட அப்புறம் லுக் அவுட் நோட்டீஸ் வாங்கினா தடை வாங்குறீங்க, வந்து என்ன சொல்கிறது விசாரணைக்கு கூப்பிட்டா வரமாட்டேங்கிறீங்க. ஏன் இதில் ஒரு ஆள் உட்காந்துக்கிட்டு வீரமாக டைலாக் வேறு பேசுகிறான். ராஜான்னு ஒருத்தன் என்ன பேசுகிறாப்புல, உரிமைடா எங்களோட உரிமை, நாங்கள் வந்து என்னது பெயில் வாங்குறது எங்களோட உரிமை, வாங்கிங்க யார் வேண்டான்னா, இப்போ விசாரணைக்கு வா, பயம் உண்மையில தப்பு இல்லைன்னா விசாரிக்க வரணும்ல, ஆனால் வரமாட்டாங்க. ஸோ எப்படிலாம் வந்து இவங்க வந்து தமிழக அரசியலில் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. ஒரு நல்ல அரசாங்கத்தை நடத்தி கொண்டு போகணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர், ஆனால் அந்த நபரை அரசாங்கத்திலே செயல்பட விடாமல் என்ன மாதிரியான சிக்கல்களையும் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளையும் இவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வெளியில் இருந்தது அப்படின்றத மக்களாகிய நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ இந்தியாவுடைய ஒரு சாபக்கேடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டாட்சி அப்படின்னு தத்துவம்னு சொல்லுவாங்க பாருங்க. இந்த கூட்டாட்சி தத்துவத்தை நான் குழியில் போட்டு புதைக்கணும்னு சொல்லுவேன். ஏன்னா அது இருந்துச்சுன்னா விளங்காது. எனக்கு ஒரு நல்ல யோசனை இருக்கும், ஆனால் நான் கூட்டாட்சின்ற பேரில் ஒரு பரதேசி உட்காந்துக்கிட்டு எனக்கு உசுரை வாங்குவான். அவன் நம்ம செய்ய நினைக்கிறது செய்ய விட மாட்டான். அது மக்களுக்கான ஒரு நல்ல திட்டமாக இருக்கணும், செய்ய விட மாட்டான். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டைசேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பெரும்பான்மையாரும் எதுக்குறாங்க. அது எப்படி நீங்கள் அரசு நிறுவனங்களை தூக்கி ப்ரைவேட்டு கொடுக்குறீங்க, அரசு விஷயங்களை தூக்கி ப்ரைவேட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு லூசுத்தனமாக பேசுதுங்க. இன்றைக்கி இதே கூட்டாட்சி முறையில் தான் இன்றைக்கி தமிழ்நாடு இன்றைக்கி இவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஒரு தலைவர் முழுசாக செய்ய முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கார் அப்படின்றத உண்மை. ஆனாலும் இவ்வளோ சிக்கல்லையும் தன்னால் முடிஞ்ச எல்லா விஷயங்களையும் வந்து செஞ்சிட்டு இருக்கிறாரு. மிகப்பெரிய லெவலில் லஞ்சங்கள் லாவணியங்கள் ஒழிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இமீடியட்டாக எல்லாத்தையும் செய்ய முடியாது. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா ஒரு செவிலியர்களுக்கு ஒரு 250 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாரு. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பூரில் அவருடைய எம்எல்ஏ ஆஃபீஸை திறந்து வச்சுட்டு தனியார் பேருந்துகள் எல்லாமே ஏசி வசதியோடு தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி, பேட்டரி வண்டிகள் தான் இறக்கணும் அப்படின்ற மாதிரி பஸ்ஸுகள் வந்து இறக்க சொல்லியிருக்காரு. 75,000 குடும்பங்களுக்கு என்ன சொல்கிறாரு ரேஷன் அட்டை வந்து வழங்க சொல்லியிருக்கிறாரு. நல்ல தரமான அரிசி பருப்புகளை ரேஷனில் போட சொல்லியிருக்காரு. ஸோ இப்படி பல நல்ல விஷயங்களை இவ்வளோ அழுத்தங்களுக்கு நடுவில் தான் செஞ்சிட்ருக்காரு. என்னைக்கு வேணால் நம்ம ஆட்சியை பிடிங்கிடுவாங்கன்றது தெரிஞ்சும் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக பல விஷயங்களை செய்கிறார் அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு தனி மெஜாரிட்டியாக இருந்திருந்தாரு எப்படி செய்வார் மட்டும் யோசிச்சு பாருங்க. அப்போ உண்மையாலுமே சொல்லுவாங்க எப்படி தெரியுமா, சர்வாதிகார ஆட்சின்னு சொல்லுவாங்க. எஸ், சர்வாதிகார ஆட்சி வேணும். யாருக்கிட்ட வேணும்? திருட்டு பசங்களை பிடிச்சி உள்ளே போகிறதுக்கு சர்வாதிகாரம் நம்ம கையில் இருக்கணும். சர்வாதிகாரம் வேணும். ஊழல் செய்கிறவங்களையும் மக்களில் வயிற்றில் அடிக்கிறவங்களையும் சர்வாதிகாரம் செஞ்சு அவங்களை அழிக்கிறதுக்கான சர்வாதிகாரம் நமக்கு வேணும். இந்த சர்வாதிகாரம் தனியாக இருக்கும்போது இருக்கும். இந்த கூட்டாட்சியில் வந்து இந்த சர்வாதிகாரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்மளால் முழுசாக செயல்படுத்த முடியாது. இந்த மாதிரி பல லூப் ஹோல்ஸ் வச்சு இன்றைக்கி ஈவா வேலு, செந்தில் பாலாஜி போன்றவர்கள் எப்படி தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி இன்னும் பல பேர் தப்பிச்சு ஓடுறதுக்கு யாரெல்லாம் காரணமாக இருப்பா? இந்த கூட்டாட்சியில் இருக்காங்க தெரியுமா, இவங்களே பல பேர் காரணமாக இருப்பாங்க. ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி தமிழக அரசு சூழலில் எவ்வளோ பெரிய இக்கட்டான சூழ்நிலையில் விஜய் அவர்கள் இந்த ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கார் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அருண் ஐபிஎஸ் அவர்களை மாற்றினதை வரவேற்பு இருந்தாலும் இந்த ட்ரைனிங் அகாடமியில் தூக்கி போட்டது நாட்டு வரவேற்பு. அதிலேருந்து தூக்கி வேற எங்கேயாவது போடுங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் திருப்பியும் கேட்டுக்கிட்டு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். See you on another video. Love you all. Take care. Bye bye.